எடப்பாடி ஐயா வந்து முதல்வராக வந்தார் அதிமுக கட்சியில். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இப்போ வந்து எம்எல்ஏவா வந்தார். இப்படி படிப்படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்கே சார். நாங்கள் எங்கள் உழைப்பை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்கள் வேறு விதமாக முடிவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, என்டிஏ கூட்டணி வர்றதுக்கும் விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? சிறுபான்மை நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கலாம். விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? மிஷின் எடுத்துட்டு வந்து இதுல வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னா செஞ்சு காமிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுத்தது. எத்தனை பேர் போனாங்க? விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு. திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் போனாரு டிராமா பண்றதுக்கு. அதெல்லாம் ஒரு போராட்டம். நீங்க வந்துட்டாரு, வரவேற்கிறோம், நல்லாட்சி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். மேவரா சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் பிரமுகருமான அரசியல் விமர்சகர், அது மட்டும் இல்லாம பிரபல வழக்கறிஞருமான வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டிடிவி தினகரன் அவங்களுடைய கட்சி வந்துட்டு ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க தாவேக்காவோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா திரு டிடிவி தினகரன் மிக தெளிவாக கூறிவிட்டார், வந்து இணைப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூறிவிட்டார். இன்னைக்கு கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு முதலில் பிறந்த நாள் வாழ்த்து கூறியது அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான். அவர் அந்த முடிவை கண்டிப்பாக எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதா. சரி, இப்ப இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில வந்துட்டு நீங்க கூட்டணி வச்சுதான் வந்துட்டு இவ்வளவு நாள் பயணம் செய்தீங்க. ஆனா சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் வந்துட்டு மிஸ் ஆகும் தெரிஞ்சே நீங்க அந்த கூட்டணியோடைய இருந்தீங்களா? அதுக்கேத்த மாதிரி இந்த வாட்டி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் கூட பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு எல்லாம் அதிகப்படியா யார்கிட்ட போச்சு நம்ம கண் கூட தான் பாத்துட்டோம். சோ தொடர் தோல்விக்கு காரணமே இதுதான் சொல்றாங்களே, இது உண்மையா? அப்படி இல்லை. அப்போ 2024 நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை. அப்போ எங்களுக்கு எத்தனை சிறுபான்மையினர் வந்து வாக்களித்தார்கள் இதை பார்க்கணும்ல. 2024 நாங்கள் இல்லை. அப்போ எங்க இருந்தாங்க அவங்க, யாருக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதாவது என்டிஏ கூட்டணினால பிஜேபியால நாங்கள் தோல்வியை தழுவணும்னு சொல்லிட்டு, ஏன்னா தேர்தல் தோல்விக்கு அப்புறம் வந்து யாரையுமே பழி போடுற கட்சி நாங்கள் கிடையாது, புரியுதுங்களா? அது வந்து திமுக கூட்டணி தான் இருந்தது. தோல்வி கண்ட அடுத்த நாளே காங்கிரஸ்காரங்க சொல்லாம கொள்ளாம வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு அளித்தார்கள். அந்த மாதிரி ஒரு இது நாங்க பழி போடுற இடத்துல நாங்க கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கூட்டணி வந்து எங்க கூட்டணி கட்சி தலைவர் அனைவருமே ஒற்றுமையாக நல்லா தான் தேர்தல் பண்ணி செஞ்சாங்கிறதா உண்மை. கடைசி நிமிடத்துல கூட திரு அண்ணாமலை அவர் வந்து பறந்து வந்து தேர்தல் பரப்புரை பண்ணதை பாக்குறோம். அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அனைவருமே வந்து ஒரு திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், டிடிவி தினகரனும் அண்ணன் எடப்பாடியார் வந்து தஞ்சை போன்ற இடங்களிலும் தென் மாவட்டங்களிலும் வந்து ஒன்றாகவே பயணித்து தேர்தல் பரப்புரை செய்யணும். அதனால கூட்டணி கட்சிகள் மீது பழி போடுவது வந்து தவறான ஒரு இது. அது வந்து திமுக அந்த மாதிரி வந்து தொடரும். எங்க கட்சியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, இப்போ புதிய முதல்வர் ஜோசப் விஜய் பதவி ஏற்ற உடனே ஒரு 3 விஷயத்துல வந்து சைன் போட்டிருந்தார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அந்த 200 யூனிட், அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்துட்டு சிறப்பு, அதாவது சிங்க பெண்களுக்கான அதிரடி படையை வைக்க போறேன் அதுன்னு சொல்றாங்க. 3வது வந்துட்டு இந்த அதான் இப்ப இருக்க இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு மது விலக்கு, அதுக்கப்புறம் போதை பழக்கத்துல இருந்து தடுக்கப்படும் அப்படிலாம் போய், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா நான் பாக்குறேன். ஏன்னா எடுத்த உடனே ஆட்சியை வந்து குறை சொல்றது வந்து தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், புதிதாக வந்திருக்கிறார், எண்ணற்ற திட்டங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. அதே மாதிரி நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தது தேர்தல் பரப்புரையின் போது வந்து போதை கலாச்சாரத்தால்தான் ஒரு தலைமுறையை சீரழித்து விட்டது இந்த திமுக அப்படிங்கறத தொடர்ச்சியா வச்சிருந்தோம். அதனாலதான் இந்த போதை கலாச்சாரத்துல பல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நிறைய நிகழ்ந்ததும் அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துல. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சீரிய கவனம் எடுத்து செய்ய வேண்டும் இருக்கும். அதற்குரிய இதையும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பார்க்க வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு புதிய ஆட்சி வர்றதுன்னா அவங்களை வந்து வரவேற்கணும், அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கணும். இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, இப்ப பள்ளி கல்லூரிகள், ஆலயங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கிற 500 மீட்டருக்குள்ள இருக்கிற மதுக்கடைகளை வந்து 2 வாரத்துக்குள் மூட வேண்டும். அதாவது 717. இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து நமக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ணல, நம்ம இது பண்ணலாம். ஒரு புதிய அரசு வந்திருக்காங்க, அவர் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கிறப்ப வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதா என்னோடது. இதே மாதிரி அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்ற உடனே வந்து உரையில வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தமிழகம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது, கஜானா காலியாக இருக்கிறது, அதனால நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு கடன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து புது விஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து தேர்தல் காலமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு புது விதமான ஒரு கோணத்தில் வந்து தேர்தலை சந்தித்தார்கள். குழந்தைகளை வைத்து
அவர்கள் வந்து அவர் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் தாத்தா பாட்டி எல்லாம் ஓட்டு இது பண்ணி அந்த ஒரு இதையும் பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அப்ரோச் பண்ணதே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அதனால அவங்க அரசாங்கம் வந்து இந்த தமிழகத்தின் கடன் சுமையை குறைத்து வரி வரியாய் பெருக்கி என்ன மாதிரியான ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார் நாட்கள் போக போகத்தான் தெரியும். அதனால புதிய அரசுக்கு நம்ம வந்து வாழ்த்து தான் சொல்லணும். இப்ப அவர் வந்து மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சி தலைவர்கள் அனைவர்களையும் பார்க்கறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதனால ஆட்சி தொடரட்டும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இதுல இன்னொரு விஷயம் வந்து நேத்து எல்லாருமே பார்க்கும்படியா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா சட்டப்பேரவையில எல்லாரும் போய் உட்காரும் போதுட்டு இபிஎஸ் ஐயா உள்ள போறாங்க, வணக்கம்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அவர் கண்டுக்கல, முதல்வர் வந்து கண்டுக்கலன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்களே, இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயமா இல்ல பிளான் பண்ணி நடந்தது? நான் தான் சொல்றேங்க, எதை எடுத்தாலும் ஒரு இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அங்க போய் வணங்கினது வந்து புரட்சி அம்மா அவர்கள் வந்து படத்தை வணங்கினாரு அப்படிங்கிறப்ப அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல வந்து இவர் கும்பிட்டாரு அவர் திருப்பி கும்பிடல அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்கவில்லை அப்படின்னு. ஏன்னா புது அரசு வந்து இருக்கிறது, பழி போட வேண்டாம் அப்படிங்கறதா எங்களோட கருத்து, என்னோட கருத்து, புரியுதுங்களா? அதனால அவர்களை ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப கூட இந்த எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அண்ணன் சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்த முடிவு வந்து, அதாவது இவங்க இன்னைக்கு போயிருக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து போயிருக்காங்க. அப்பயும் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2 கம்யூனிஸ்டும் அந்த நிலைப்பாடு தான். சோ அப்ப வந்து இவங்க வந்து நாளைக்கு வந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இல்ல திமுகவோட சித்தாந்தத்திற்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தார் என்றால் இவர்களோட அந்த ஆதரவை திரும்ப பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு இருக்கு. அதை நம்ம பார்க்கணும் இதுல வந்து. சோ அந்த காலகட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து கவிழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சி.வி. சண்முகம் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது, புரியுங்களா? உடனே இந்த 8 எம்எல்ஏ மந்திரி கேட்டாங்க, அது பேப்பர்காரங்க இருக்காங்களே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, உங்களுக்கு இதே தான் வேலை. ஏடிஎம்கே பேசலாம், அவங்களுக்கு தூக்கம் வராது, புரியுதுங்களா? அதனால ஒரு உயரிய நோக்கத்தோட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. சரி, இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா வந்து முதல்வரா வந்தாரு அதிமுக கட்சி, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா வந்தார், இப்ப வந்து எம்எல்ஏவா வந்தார். இப்படி படிப்படிப்படியா குறைஞ்சிட்டே இருக்கே சார், இது நீங்க எப்படி அதாங்க ஒரு புதிய கட்சி வந்ததுனால மக்கள் வந்து அனைவருமே வந்து புதிய கட்சிக்கு வாக்களிக்க. புதிய கட்சி அவங்க மேல பழிப்படாதீங்க சார், இது பாரம்பரியமான கட்சி சார். இது நான் என்ன சொல்றேன்னா, அதனால நாம தானே சார் காத்துக்கொள்ளணும். நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து ஆட்சி செய்யும் பொழுது ஒரே இடத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். யாருமே இதை பண்ணல. அது எப்படி சார் பொதுமக்கள் மறக்க முடியாது? அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்தியாவில வந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார் மருத்துவக் கல்லூரியில, புரியுங்களா? அதே மாதிரி தஞ்சையில வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்கினார். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், குடிமராமத்து திட்டம், இந்த மாதிரி 6 சட்டக்கல்லூரி, 63 கலை அறிவியல் கல்லூரி, இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து, அதே மாதிரி கொரோனா போன்ற காலகட்டங்கள்ல வந்து அந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து மனவாழ்ச்சியோட ஆல் பாஸ் எல்லாம் பண்ணாரு. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து அண்ணன் செயல்படுத்தியிருக்காரு. ஆனா இந்த ஒரு இதுல ஒரு மாயையில வந்து இந்த குழந்தைகளின் பேச்சை கேட்டு வந்து இது நம்ம பாக்குறோம் எல்லார் குடும்பத்திலயும். அவரு முதல்வர் விஜய் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஜய் இருக்கா ஓட்டு இருக்குன்னு சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து அந்த குழந்தைகள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விளைவு. இப்போ கட்சியில இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியில இருக்க ஒரு சிலர் சரி ஒரு ஓட்டு போட்டா என்ன நம்ம இதாயிர போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் மனநிலை போய் தான் இந்த ஒரு பெரிய வெற்றியை வந்து அவங்களுக்கு எடுத்திருக்கு. அதனால வெற்றியை வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பவில்லை. என்ன வெற்றி வந்து கிடைத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க அனைத்து தரப்புல இருந்துமே. அவர்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் இல்ல, பண அரசியல் அவங்க பண்ணல, புரியுதுங்களா? எல்லா சமூகத்திலிருந்தும் எல்லா இடத்திலிருந்தும் எல்லா வர்க்கத்திலும் தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு முழு முதற் காரணம் அவர் சொல்ற மாதிரி குட்டீஸ், இதுதான் முழு முதற் காரணம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஒரு முக்கியமான ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவர் சொல்றாரு, டேய் தம்பி இந்த தடவை வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்னன்னா அப்படிங்கிறப்ப சொல்றாரு, இல்ல என் பொண்ணு சொல்லிடுச்சு. அதே மாதிரி எங்க ஆபீஸ்ல இருக்க ஜூனியர் அவங்க வீட்டுல 15 ஓட்டுக்கு சொந்தக்காரங்களாம், அந்த பையனோட பொண்ணு சொல்லிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. இல்ல இது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு சின்ன குழந்தை சொல்லி எல்லா ஃபேமிலியும் மாறிட்டாங்க. அதுதான் ஒரு குழந்தைங்க சொல்லி எல்லாரும் உண்மை அதுதான். அதாவது இல்ல உண்மை அதுதான். எல்லாரும் தெரியும்.
ஃபாலோ பண்ணல. உலகத்துக்கே தெரியும். ஒண்ணும் இல்லைங்க, என் தாய் மாமாவோட பேரன் வந்து லண்டன்ல இருக்கிறான். அவன் எங்க மாமாவுக்கு போன் பண்ணி தாத்தா நீ விஜய்க்கு தான் ஓட்டு பண்ணுங்க கண் கூட நான் பார்த்தேன். சரி சார், ஒரு குழந்தை சொல்றது எல்லாருமே கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை வந்து நான் பார்க்க ஒரு விஷயங்க, இது வந்து ஒரு பெரிய ஆபத்துல முடியும். நம்ம வந்து அரசு நல்லா செயல்படணும்னு நான் வாழ்த்துறேன், அது ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து இந்த தேர்தல் முடிவு வேறு விதமாக வந்திருந்தால் அந்த குழந்தைகளோட மனநிலை என்ன புரியுதுங்களா? விஜய் மாமா விஜய் அங்கிள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வந்தா எத்தனை குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதே நம்ம பேசணும்ல, புரியுதுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படி இல்ல சார், தமிழ்நாட்டுல வந்துட்டு திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு புதிய கட்சிக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. நாம அப்படிதான் பார்க்கணும். மக்கள் வாக்களித்ததை நான் மறுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அது வந்து முக்கியமான காரணம், அதுதான் முக்கியமான காரணம். நான் அவர்கள் வந்து வாக்குப்பட்டு நான் குறை சொல்ல, அதுதான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறேன் நான். புரியுதுங்களா? நீங்க சொல்ற காரணத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ விஜய் மாமான் குழந்தைங்க சொன்னதுனாலதான் விஜய் ஜெயிச்சிட்டார். அதே எடப்பாடி ஐயா அதுவும் இல்ல, அதுவும் ஒரு காரணம். எங்களுக்கு சினிமா பிம்பம் இல்ல, சினிமா வேண்டாம் என்ன, இவ்வளவு உழைத்த ஒரு 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் உழைத்தவர்களுக்கு அந்த குறுகிய காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தஞ்சையில வந்து விவசாயிகளுக்காக போய் நின்னாரு. தஞ்சை வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சாரு. அங்க இருக்க விவசாயிகள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க நான் கேக்குறேன். முதல்வரே அந்த இது வெள்ளச்சாயத்தின் போது அந்த ட்ரெயில் எடுத்து வந்து இங்க காமிச்சாங்க. இன்றைய முதல்வர் போய் பார்த்தாரா? தஞ்சாவூர் போய் பார்த்தாரா? சரி சார், அது முடிஞ்சு என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் சொல்றேன், நாங்கள் எங்கள் உழைப்பை நாங்கள் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து இருக்கார், மக்கள் வேறு விதமாக முடிவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் அதை பாக்குறேன். அதே விவசாயி மக்கள் வந்து எடப்பாடி ஐயாக்கு போட்டிருக்கலாம் இல்லையா? அவரை வின் பண்ண நான் அதான் சொல்றேன். அதாவது இவ்வளவு உழைத்தவருக்கு வந்து வாக்களிக்காமல் இந்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான பிம்பத்தால் வந்து அவர்கள் மாறி இருக்கிறார்கள் தான் உண்மை. இதுதான் நான் பாக்குறேன், இதுதான் உண்மை. இது காரணம் இல்ல சார். தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? இவர் என்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி வச்சாரோ அப்பயே வந்துட்டு மக்கள் மாறிட்டாங்கன்னு தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தவறானது. சரி, என்டிஏ கூட்டணி வர்றதுக்கும் விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? சிறுபான்மை நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கலாம். விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு? அது வந்து யாரு அந்த நல்ல இது அவர் பேர் திருச்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் போனாரு டிராமா பண்றதுக்கு, அதெல்லாம் ஒரு போராட்டம் நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க நம்ம திருச்சி ஐயா விட்டுருங்க, அங்க இருக்கிறவங்க டெல்லியில இருக்கவங்க போராட்டம் பண்ணாங்க. அங்க எதுக்காக பண்ணாங்கன்னா அங்க இருக்க கல நிறுவனம் தான் பார்க்கணும், புரியுதுங்களா? அதே நிலைமை நமக்கு ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து பிஜேபி தான் வென்றிருக்குங்களா? எப்படி வின் பண்ணாங்க நம்ம எல்லாம் கண்கூட. அப்ப இங்க எப்படி வின் பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேரளால காங்கிரஸ் எப்படி வின் பண்ணுச்சு? இப்ப அவங்க வந்து பிஜேபி நினைச்சா எது வேணுமா, கேரளால வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கிறதுல அங்க எப்படி ஜெயிச்சாங்க? அதாவது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதை வந்து முதலில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னோட இது. ஏன்னா காங்கிரஸில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து வந்து இதை வலியுறுத்திட்டு இருக்காரு. இவிஎம் மிஷின் மேன்லாம் பழி போடுறது தப்பு அப்படின்னு பல. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் பலது, நீங்க வந்து மிஷின் எடுத்துட்டு வந்து இதுல வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னா செஞ்சு காமிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுத்தது. எத்தனை பேர் போனாங்க? சோ இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுவதோ ஆளுகின்ற பாஜக மீது பழி போடுவதோ தவறான ஒரு நோக்கம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம வந்து தேர்தல் ஆணையம் மேலேயோ இல்ல பாஜக மேலேயோ பழி போடல, தமிழ்நாட்டு மக்கள் அவங்க கொடுத்திருக்க தீர்ப்பை தான் நம்ம சொல்ல. தீர்ப்பை வரவேற்கணும் தான் நாங்க சொல்றேங்க. எப்படி வந்தாலும் மக்கள் தீர்ப்பை வரவேற்க வேண்டியது நமது கடமை. அதை நான் வரவேற்கிறேன்னு தான் சொல்றேன். இவர்கள் வந்து மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நல்லாட்சி தர வேண்டும் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப அனைவருக்குமே அவர் தான் முதல்வர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பார். ஏன்னா இப்ப 2-3 நாள் தான் ஆகுது. ஒரு சில அவரோட முடிவுகள் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதே போல் தொடர்ந்தால், ஏன்னா வரி வருவாயை பெருக்கி அவர் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த இதெல்லாம் நிறைவேற்றினார்னா இன்னும் நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைவோம், மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் தான் நான் சொல்றேன். சார், இது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, அரை நூற்றாண்டு காலமாக சினிமால இருந்து வந்தவங்க தான் அரசியல்ல போயிட்டு நல்லா வந்து வெற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணாவை எடுத்துக்கலாம், கலைஞர் எடுத்துக்கலாம், அப்புறம் எம்ஜிஆர் ஐயா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா. இப்போ இவரு ரொம்ப குறுகிய காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் குறுகிய காலத்துல வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தலைவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதான் சொல்றேன், நான் வரவேற்கிறேன்னு தானே சொன்னேன், நான் வாழ்த்துக்களும் சொல்லிட்டேன்ல. இது நான் அதை தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இல்ல வந்துட்டாரு, வரவேற்கிறோம், நல்லாட்சி தர வேண்டும் அப்படிங்கறத என்னோட நோக்கம், புரியுதுங்களா? அந்த நோக்கம் அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, விஜயகாந்த் வந்தாரு,
எவ்வளவு நல்ல பொண்ணா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சரத்குமார் அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க டி ராஜேந்திர சார், இது மாதிரி நிறைய அதாவது கட்சி. அவர்கள் எல்லாம் வந்து அவர்களை விட ஒரு பெரிய பிம்பத்தை வந்து திரைத்துறையிலே அவர் வைத்திருக்கிறார். உண்மை அதுதான். என்ன புரியுங்களா? பிம்பம்? அத நீங்க ஏங்க, விளக்கமா சொல்லுங்க. குழந்தைங்க பிம்பம் முதல் பிம்பம் அந்த குழந்தையே நீங்க இல்ல காரணம் இல்ல காட்டுறாதீங்க. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்களை இளைஞர்களுக்கு வந்து அவரோட நடனம் வந்து பர்டிகுலரா சொன்ன நடனம் வந்து கவர்ந்து டான்ஸ் இழுத்திருக்கிறது. இருந்தால அட்ராக்ட் இல்ல ஆயிடுவாங்களா? நான் சொல்ல வரேன். இப்ப சொல்லுங்க. மத்த நடிகர்களுக்கு ஒரு கம்பேர் பண்றேன். அதனால வந்து இவர் வந்து ஒரு இன்னைக்கு வந்து உச்சபட்ச நடிகர் அவர் தானே. அவர் கூறியது போல உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என்ன எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அப்ப நம்ம உண்மை சூப்பர் ஸ்டார் இல்லையா சார்? இல்ல, அவர் சூப்பர் ஸ்டாருங்க. ஆண்டவர் கமல் இல்லையா சார்? கமல் கிடையாது அவரோட. சரி, இல்ல இல்ல அஜித் தல. இல்லங்க, கமல் வந்து முதல்ல வந்து தேர்தல்ல வந்து நல்ல வாக்கு சதவீதம் பெற்றார். ம். புரியுதுங்களா? அடுத்து அவரோட நிலைப்பாடு எங்க போச்சு? யாரை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்தாரோ உடனே அங்கேயே போய் சரண்டர் ஆனாரு. அதனால அவரோட பிம்பம் வந்து உடைந்தது அப்படிங்கிறதா உண்மை. இவர் வந்து யாரோடையும் கூட்டணிக்கோ எதுக்குமே இல்லாம தனியாக நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னார். நின்னார், வென்று இருக்கிறாரு. அது வரவேற்கணும். அவ்வளவுதான். அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல அவர் கடைசி வரைக்கும் நின்றுருக்காரு, வென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மையை தவிர மத்த நடிகர்கள்லாம் அவரோட கம்பேர் பண்றதுக்கு கூடாது அப்படிங்கிறதா என்னோட. ஏன்னா இவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்தா சூப்பர் ஸ்டார் விட்டுருங்க, அவர் சூப்பர் ஸ்டார். இதே நிலைமை 96 அவர் வந்து அவர் தான் வந்து அன்றைய காலகட்டத்துக்கு முதல்வராக இருந்திருப்பார். இதே மாதிரிதான் இருந்தது அன்னைக்கு காலகட்டங்கள். புரியுதுங்களா? அதை அவர் தவற விட்டா இவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டார் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப நம்ம அஜித் தலையை கூட எடுத்துக்கலாமே சார். அவர் ஏங்க, அவர் நல்ல மனுஷங்க. ஏங்க அவரை கூப்பிட்டு அவரு எனக்கு எதுவுமே வேணாண்டா, நான் பாட்டுக்கு சினிமாவில் நடிக்கிறேன், ரேஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு தெரியுமா, அவர் ரசிகர் மன்றத்தை கூட கலைத்து விட்டார். சரிங்களா? அதனால அவரெல்லாம் இதெல்லாம் கொண்டு வராதீங்க. அவரை தலையாகவே விஜய் வந்து டான்ஸ் ஆடினாரு, சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டாருன்ற இது இந்த ஒரு காரணம் எல்லாம் வந்துட்டு ஒரு இல்லைங்க, அதுவும் ஒரு காரணம்ங்கிறேன் நான். நீங்க புரிஞ்சுக்கணும், அதுவும் ஒரு காரணம். வீட்டுல வந்து குழந்தைகள் வந்து பெற்றோரிடமும் சகோதரர்களிடம் தாத்தா பாட்டியும் ஓட்டு போட சொல்லி கேட்டது உண்மை. அது நிறைய காணொலியில பாக்கணும். இப்ப நான் உங்களுக்கு காமிப்பேன். ஒரு சின்ன பையன் 10 வயசு பையன் என்ன, அதுதான் நான் சொல்ல வரேன். சோ அது ஒரு காரணம், அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. புரியுதுங்களா? அதனால வந்து வெற்றி வந்து வரவேற்கப்பட வேண்டியது, அவ்வளவுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக்சுவலா இது காரணம் கிடையாது, நீங்க இதுதான் காரணம். இதுவும் ஒரு காரணம் இல்லை. நான் என்ன சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கணும், இதுவும் ஒரு காரணம். இவ்வளவு வாக்கு வங்கி வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா 1,70,00,000 பேர் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? அதனால வந்து இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. திராவிட கட்சிகள் போதும், இனிமே எங்களுக்கு மாற்று கட்சி வேணும்னு இப்ப பண்ணிருக்காங்கன்றத அதாவது இப்ப எடுத்திருக்கிறாங்க. இவர் வந்து முதல்வராக தொடர வேண்டும், இவருடைய எப்படி திட்டங்கள் கொடுக்குறாரு, ஒரு ஆட்சி நிலைப்பாடு என்ன, சிறந்த ஆட்சி கொடுக்குறாரா என்னன்னு பாக்கணும். அது வந்து மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, மக்கள் கையிலேயே விட்டுருவோங்கிற நான். இப்ப புதிய கட்சி வந்திருக்கு, ஆட்சி அமைக்கிறாங்க. உங்க கட்சி சார்பா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்ல மறைமுக எதிர்ப்பு கொடுப்பீங்களா? ஏங்க, இப்ப நான் என்ன சொன்னேன், இப்பதான் கட்சி, அதாவது அவரு முதல்வராகி 3 நாட்கள் தான் ஆகுது. வந்து அவர் ஆட்சி புரியட்டுங்க, என்ன மாதிரியான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்குறாரு நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு சில திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த 717 மதுக்கடைகளை வந்து போட்டணும்னு சொல்லிட்டு, பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்கத்தக்க இது. நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இந்த போதை கலாச்சாரத்தை வந்து அவர் வந்து இது பண்ணாலே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து குறையும் அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் முன்னெடுத்திருக்கிறார். அவருக்குரிய கால அவகாசத்தை கொடுப்போம் அப்படிங்கிறது எங்களோடது. அவரோட ஆட்சி இல்லைங்க. அதாவது ஒரு எதிர்கட்சிங்கிறது வந்து எதிரி கட்சியாக தான் கூட. இன்னைக்கு கூட திரு உதயநிதி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நாங்க சிறந்த எதிரி கட்சியாக இருக்கும். அதுதான் எல்லாரோட நிலைப்பாடும். ஏன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வந்து அனுபவசாலிகள்லாம் திரு செங்கோட்டையன் பண்ற அனுபவசாலிகள்லாம் கூட இருக்காங்க. அவர் அருண்ராஜ் எல்லாம் IRSல இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்லவர்களாம் இருக்காங்க. அவங்கள ஆலோசனை பெற்று ஒரு சிறந்த ஆட்சி அமைத்தால் எங்களுக்கு நான் வரவேற்கிறேன். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணுமே கிடையாது. நல்ல மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தால் யார் கொடுத்தாலும் வரவேற்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி.